கணவன் மனைவி கிட்டக்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான். குத்துதே கொடைதேனா அதுக்கு யார் பொறுப்பு? ஆண்கள் பெண்களை குறை சொல்கிறாங்க, பெண்கள் ஆண்களை குறை சொல்கிறாங்க. இந்த 5 விரல் ஒன்றா இருக்கா? அந்த மாதிரி தான். எல்லாரும் பணத்தையே எதிர்பார்த்துட்ருக்க மாட்டாங்க, பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது எவ்வளவு ஓட 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 அது பின்னாடியே ஓடிட்டுருக்க வேண்டியது தான். இவ்வளோ நம்மளுக்கு தேவை, இவ்வளோ தான் நம்ம பண்ணணும், அந்த கமிட்மெண்ட்குள்ளே நம்ம வந்துடணும். சிலர் கமிட்மெண்ட்டே வச்சுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க, அந்த கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்றாங்க. எல்லா ஆண்களுமே பார்த்திங்கன்னா இப்போது என் வயசுக்கு நானும் எங்கள் வீட்லேயும் பார்த்துட்டேன், வெளியிலையும் பார்த்துட்டேன், என் பிள்ளைகிட்டையுமே சில விஷயங்களில் இது இருக்குது. அதே போல் வெளியில் ஆண்களுமே ஓவராலாக பார்க்க போனால் இந்த ஆண்கள் கமிட்மெண்ட்டுக்கும் தயாராக இல்லை. பட் ஆனால் அதை விட்டு அந்த லேடி அந்த ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க அவங்க பெண்ணுக்கு, அந்த பெண்ணுக்கு, அந்த அம்மாவுக்கு, அந்த மனைவிக்கு செய்ய வேண்டியதை சரியாக இவங்க செஞ்சாலும் பிரச்சனை, செய்யலைனாலும் பிரச்சனை. இந்த மாதிரி அப்படி இருந்தால் இப்படி இருக்குது, இப்படி இருந்தால் அப்படி இருக்குது. நீங்களே பாருங்களேன், இது கொஞ்சம் நல்லா ஒரு ஏஜ்டு இருக்கிறவங்க, அனுபவசாலிக்கு தெரியும். ஒரு பொண்ணு, ஒரு ஒய்ஃபு கொஞ்சம் மட்டாக இருந்தால் அந்த கணவன் அப்படியே அதி புத்திசாலியாக அப்படியே எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறவனாக இருப்பான். அதே அந்த பொண்ணு கொஞ்சம், அந்த மனைவி கொஞ்சம் நல்லா டேலண்ட்டாக இருந்தால் அந்த கணவன் அதை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த லைஃப், அந்த வீடு, அந்த இது பிள்ளைங்க கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இப்படி தானே அமையுது பாதி பேருக்கு. பாதி பேருக்கு என்ன, 90 பீப்புள் இப்படி தான் இருக்காங்க, 90% பீப்புள் இப்படி தான் இருக்காங்க. ஸோ இப்படின்னா அப்படி, அப்படின்னா இப்படி. ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த அருமையை உணராதவங்க இல்லாதப்போ போயிடுச்சேன்னு புலம்ப முடியாது. ஒரு பெண் சில இதுகளுக்கு தான் விட்டு கொடுப்பா, எல்லாமே விட்டு கொடுப்பா. அந்த ஆணுக்காக அவள் எல்லாத்தையுமே விட்டு கொடுப்பா. ஆனால் ஒரு லெவல் வரைக்கும் தான். கடைசியில் ரொம்ப போச்சுன்னா அந்த ஆணையே விட அவள் தயாராகிடுவா. அதுக்கப்புறம் அவனே ஒரு விருந்தாளி மாதிரி தான். அந்த வரவேற்பறையை, ஒரு விருந்தாளி வந்தால் வரவேற்பறையில் மட்டும்தான் உட்கார வைக்க முடியும். ஒரு காஃபி தான் கொடுத்து அவங்கள வழி அனுப்ப முடியும். ஹாய் பாய், அவ்வளவுதான். ஆனால் அந்த மனசில் இடம் பிடிக்கணும்னா அதுக்கப்புறம் முடியாது. இதை தான் பல பேர் போன பிறகு, கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி தான். அதுக்கப்புறம் போயிடுச்சேன்னு புலம்பினா என்ன பிரயோஜனம்? உனக்கு எல்லாமே செய்கிறப்போ, எல்லாமே விட்டு கொடுக்குறப்போ அவளுக்கு நீ காது கொடுத்துருந்தியானா எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அது போன பிறகு குத்துதே கொடைதேனா அதுக்கு யார் பொறுப்பு? அந்த ஆண் தான் பொறுப்பு. அதுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா வீட்லேயுமே வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிறது என்னவோ அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் யாரை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். அந்த ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பொண்ணுக்காக அந்த மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கணும், கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கணும், பிள்ளைகளுக்காக அம்மா அப்பா விட்டு கொடுக்கணும், அம்மா அப்பாக்காக பிள்ளைகள் விட்டு கொடுக்கணும். எல்லாரும் நான் தான் தலையில் எடுத்துட்டா அது குடும்பம் இல்லை, இல்லையா? அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழ்நிலைக்கு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். ஆனால் அந்த கணவன் மனைவி கிட்டக்க அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓட்டுற நேரத்துக்கு ஓட்டலைன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணினாலும் அது ஓட்டாது, அப்படியே தான் போகும். பட் அந்த பிள்ளைங்களுக்காக அந்த வாழ்க்கை ஓடும், அந்த பிள்ளைங்களுக்காக வாழ்க்கை ஓடும். ஆனால் அந்த பிள்ளைங்க அதை புரிஞ்சுக்கணும். யார் நம்மளை அப்பா அம்மா 2 பேரும் வளர்த்தா அது வேறு மாதிரி, ஒருத்தர் மட்டும் வளர்த்தா அது வேறு மாதிரி. அந்த பிள்ளைங்க அந்த பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். அவங்க இல்லாமல் எப்படி இவங்க வந்துட முடியும்? எல்லா பேரண்ட்டுமே 2 பேரும்
அந்த பிள்ளைகளுக்கு 2 பேரும் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். ஆனால் ஒருத்தரே ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எத்தனை வீடுகளில் வளர்க்குறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும் அது. ஆனால் அந்த பிள்ளைங்க அந்த பேரண்ட்டை காப்பாற்றி கொண்டு போக வேண்டியது அவங்க பொறுப்பு. அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் ஒரு ஏஜ் வந்துட்டாங்களா, அந்த ஏஜுக்கு அப்புறம் அவங்க எடுத்து செய்யணும். ஒரு 18 வயசுக்கு மேலேயே அவங்க எடுத்து செய்யணும் எல்லாமே. அந்த பேரண்ட்டுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணுன்றது அவங்க செய்யணும், பிள்ளைங்க செய்யணும். எல்லா காலத்துலேயும் பேரண்ட்டு தான் செய்யணும். உனக்கு வயசு வந்துருச்சு, உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பா நம்ம பேரண்ட்டு இதுவாக செஞ்சாங்களா? நம்ம எப்பயுமே நமக்கு மேலே பார்த்து அதை ஆச்சரியப்பட்டு அதை இது பண்ணோம்னா நம்ம இன்னும் அடிமட்டத்துக்கு போயிடுவோம். நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்து அதை விட நம்ம நல்லபடியாக இருக்கோம். இந்த தைரியத்தை கொடுத்துருக்கான் ஆண்டவன், அவ்வளோதான், போதும், ஓடலாம். அப்படி தான் ஓடணும். எல்லாத்துக்கும் நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கணும்னா பண்ணிகிட்டே இருக்கலாம். அது இல்லை வாழ்க்கை. ஒன்றுத்துக்கு விட்டு கொடுத்து தான் போகணும். அப்படி போனால் தான் நல்லபடியாக போக முடியும். இது கிடைக்கலையே நான் அதையே பிடிச்சிட்டு இருந்தா அது கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு ஓடணும், அவ்வளோதான்.